இந்த ஃபஸ்ட்டு மார்க் வாங்குற பிள்ளைகளை எனக்கு பிடிக்காதுங்க. இப்போ இல்லை, படிக்கும்போது. ஆகவே ஆகாதுங்க அதுங்களை பார்த்தா. அதுங்களுக்கு ஒரு ஆட்டிடியூட் இருக்கும் பார்த்துருக்கீங்களா? ஃபஸ்ட் மார்க் வாங்குற பிள்ளைக்கு ஒரு ஆட்டிடியூட் இருக்கும். இங்கே இந்த ஃபஸ்ட் மார்க் வாங்குற பிள்ளைங்களெல்லாம் கழிச்சிட்டு இந்த மீதி இருக்கிறீங்கல்ல பிள்ளைங்க, உங்களுக்காக தான் பேசிகிட்டு இருக்கேன், உங்களுக்காக தான் பேசிகிட்டு இருக்கேன். நல்ல கவனி. இந்த ஃபஸ்ட் மார்க் வாங்குற பிள்ளைக்குன்னு ஒரு ஆட்டிடியூட் இருக்கும். ரொம்ப சாதாரணமாக இருப்பா, அல்ல இருப்பான், ரொம்ப எல்லாம் அழட்டிக்க மாட்டாங்க. ஆனால் எக்ஸாமினேஷன் சொல்லும் பொழுது மட்டும் அவங்கக்கிட்ட ஒரு கெமிக்கல் ரியாக்ஷன் நடக்கும். சரியா? அந்த கெமிக்கல் ரியாக்ஷனை நான் பார்த்துருக்கேன். எக்ஸாமினேஷன் ஹால்குள்ளே நுழையும் பொழுது நீ அந்த ஃபஸ்ட் ரேங்க் மார்க் வாங்குறான்ல அவங்ககிட்ட பேச்சு கொடுத்து பாரு. பேசாதுங்க, பேசாதுங்க. நீ பேச, நீ கிட்ட போய் நீ எதுவும் பேச வேண்டாம். நீ கிட்ட போயிட்டு நீ பேச வந்துட்டேன்னு தெரிஞ்ச உடனே அவனோ அவ்வளோவே பேசுவாங்க. என்ன தெரியுமா? ஒரே டைலாக் தான், யூனிவர்சல் டைலாக். ஒண்ணுமே படிக்கலப்பா. கேட்டிருக்கீங்களா? இப்ப நான் சொல்றேன் எப்படி ஜெயிக்கிறதுன்னு சொல்றேன். நீ பார்த்து வச்சுக்கோ, அவளை நீ பார்த்து வச்சுக்கோ. ஒன்றுமே படிக்கல. நான்லாங்க 8ஆம் கிளாஸில் ஃபஸ்ட் மார்க் வாங்குற அந்த பொண்ணை நான் ஒன்றுமே படிக்கலப்பான்னு சொல்லும்போது, ஒன்றுமே படிக்காத இதுவே ஃபஸ்ட் ரேங்க் வாங்க போது, உண்மையிலே நம்ம ஒன்றுமே படிக்கலையே, வாழ்க்கையில் நம்ம நிச்சயமாக முன்னேற போகிறோம்லாம் நம்பியிருக்கேன்ப்பா நான். வெற்றி பெறுகின்ற பலர் நம்மை வார்த்தைகளால் ஏமாற்றி கொண்டு தான் இருக்கிறார். தன் ரகசியங்களை யாரும் சொல்வதே கிடையாது. பாதிக்கப்பட்டவள் என்பதனால் என்னை போல் யாரும் பாதிக்கப்பட்டு விடக்கூடாது என்பதற்காக உங்கள் மீது பேரன்போடு இந்த ரகசியத்தை நான் பகிர்ந்து கொண்டிருக்கிறேன். பாரு, நீ என்ன பண்ணுனா, நம்ம நோக்கம் என்ன தெரியுமா? நம்ம நோக்கம் என்னன்னா, ஃபர்ஸ்ட் மார்க் வாங்குறது இல்லை. நல்லா தெரிஞ்சுக்கோ. பர்வீன் சுல்தானா இன்னைக்கு நான் சொல்றேன், ஃபர்ஸ்ட் மார்க் வாங்குறது இல்லை நம்ம நோக்கம். ஃபர்ஸ்ட் மார்க் வாங்குறவளை ஜெயிக்கிறது. இவ்வளவுதான் நோக்கம். அவனை பார்த்து வச்சுக்கோ. என்ன பண்ணுனா, ஒன்றும் செய்யாத, நீ எழுது. நீ என்ன படிச்சிருக்கியோ எழுது. இந்த திங்கக்கிழமைன்னு ஒன்று வரும். எனக்கு ஒரே சந்தோஷம், நீ படிக்கிற வயசில் நான் இருக்கும் பொழுது எனக்கு ஒரே சந்தோஷம், அந்த திங்கக்கிழமைன்னு பேர் வச்சுருக்கானேங்கிறது தான். வேறு எந்த சந்தோஷமும் இல்லை. இன்னைக்கு நேராக கிளாஸில் போய் உட்காரு. டெஸ்ட் பேப்பர் எடுத்துட்டு டீச்சர் வருவாங்க கிளாஸ்க்கு. அது டெஸ்ட் எழுதுறதை விட பயமாக இருக்குங்க, ரொம்ப பயமாக இருக்கும். அவங்க நடந்து வரும்போது அவங்க கையில் பேப்பரை பார்த்தோன்னு வச்சுக்கோங்களேன், நம்ம உடம்புல கெமிக்கல் ரியாக்ஷன் நடக்க ஆரம்பிக்கும். நீ போய் கிளாஸில் உக்காந்துக்க. நான் சொல்கிற ரொம்ப கவனமாக கேளு. நான் ஜெயிக்கிறதுக்கான ரகசியத்தை சொல்லி கொடுத்துட்ருக்கேன். நீ என்ன பண்ணு, கிளாஸில் உட்காந்துக்கோ. உன் பேப்பர் வரும், எல்லார் பேப்பரும் வரும். இந்த ஒன்றுமே படிக்கலப்ப அப்படின்னு சொல்லிச்சுல்ல, அது 98 வாங்கியிருக்கும். 98 வாங்கியிருக்கோம். இந்த 98 வாங்குதில்ல, அது ஒரு நாள் என் கிளாஸில் உட்காந்து அழுதுட்டு இருந்துச்சு. ஏன்னா அந்த 2 மார்க் எங்கன்னு கேட்டு அவங்க வாப்பா திட்டுவாராம். பக்கத்தில் உட்காந்துருக்கிற ஒன்று கெக்க பெக்கன்னு சிரிக்குது. அது 2 தான் வாங்கியிருக்கு. அது என்ன சொல்லுது? ஏன் அழுவுற? எங்கள் அப்பா 2 மார்க் எங்கன்னு கேட்டு திட்டுவாருடி, அதான் என்கிட்ட இருக்குன்னு சொல்லு. அது சிரிக்குது. இது ஜெயிச்சும் அழுது, அது தோத்தும் சிரிக்குது. நான் என் கிளாஸில் பார்த்துருக்கேன். நீ என்ன பண்ணி, நீ உக்காந்துக்க. 98ன்னு அவன் மார்க்கவா. டீச்சர் நல்ல டீச்சர்ஸுங்க. நம்ம டீச்சர் தங்கமான டீச்சர். தனியாலாம் கூப்பிட்டு பேப்பரை கொடுக்க மாட்டாங்க, பொதுவில் அறிவிப்பாங்க. நம்ம மார்க்கை பொதுவில் அறிவிப்பாங்க. அந்த 98 ரொம்ப தைரியமாக அந்த 98 பேப்பரை வாங்கி வந்து உக்காந்துக்குமா. நீ என்ன பண்ணு, முடிஞ்சா
அந்த 98 அப்படின்னு எழுதியிருக்கிற அந்த பேப்பரை பாரு. நீ பார்க்க வேணாம், உன்னை கூப்பிட்டு காட்டுவாங்க டீச்சர். வா, இதுக்கு பேர் தான் மார்க். நீ அதை பாரு. 98ன்னு ரெட்டிங்கில் போட்டு ஒரு சதவிகித குறி போட்டு நன்று குட் அப்படின்னு எழுதி அப்படி ஒரு கோடு போட்டிருப்பாங்க. அதை பார்த்து வச்சுக்கோ. சொல்கிறேன், நான் அப்படி தான் முன்னேறினேன். நான் முன்னேறினது அப்படி தான். நான் உனக்கு சொல்லித்தரேன். நீ நேராக வந்து உன் சீட்டில் உட்காரு. இந்த அவமானம்லாம் படுத்துவாங்கள்ல, பாரு, மறக்காத அவமானங்களை. சுமக்கக்கூடாது, ஆனால் மறக்கக்கூடாது. மறந்துட்டோன்னா மறுபடியும் வந்து சேரும். அதே அவமானம் வந்து சேரும். மறக்கக்கூடாது. வந்து உட்காந்துரு. உன் பேப்பரை பாரு, எவ்வளோ இருக்குன்ற. 30, 35. இன்னும் மிஸ் அவ்வளோ சொல்கிறீங்க. சரி, ஒரு 30 வச்சுக்கேன். 30 வச்சுக்கோ. இப்போ நான் என்ன சொன்னேன்? 98 பார்த்துட்டு வந்து 30 உட்காருன்னு சொல்லியிருக்கிறேன். இப்போ நான் ஜெயிக்கிறதுக்கான ஸ்ட்ராட்டஜி சொல்லித்தரேன். வெற்றி படிகள் ஸ்ட்ராட்டஜி சொல்லித்தரேன். நான் அந்த ஸ்ட்ராட்டஜியை கரெக்டாக அப்சர்வ் பண்ணிக்கோ. என்ன பண்ணணும்னா, ஒன்றும் செய்யாத. அந்த பேப்பரை கூட கொடுக்க மாட்டாங்க, பிடிங்கி வச்சுப்பாங்க. உன் 30 பார்த்துக்க. வீட்டுக்கு போய் உட்காந்து அன்னைக்கு என்ன பாடம் நடத்துகிறாங்க, விளையாடாத, கிண்டல் பண்ணாத, திட்டாத, அழாத, எதுவும் செய்யாத. நான் சொல்கிறத மட்டும் செய். வீட்டில் உட்காந்து ஒரே விஷயம், 98 தொடணும் அப்படிலாம் யோசிக்காத. 98 நம்மளால் தொட முடியாதுப்பா. இருந்தால் தானே ராஜா வரும். இல்லாமல் 98 போய் தொடுனா முடியாது. நான் படிக்கட்டுகளை சொல்லித்தரேன். என்ன செய்யினா, இந்த 30 பார்த்தல, உன் பேப்பர் பார்த்தல, அடுத்த எக்ஸாமில் 98 தொடர்றதுக்கு படிக்காத, 30 தாண்டு. இந்த 30 இருக்குல்ல, அதை தாண்டு. ஒரு 5 மார்க் தாண்ட ஃபெயிலு தான், ஆனால் 30 தாண்டு. அடுத்த வாட்டியும் எக்ஸாமினேஷனுக்கு போ. எக்ஸாமினேஷன் தான் இப்போ வாரம் வாரம் வைக்கிறாங்களே. அதே அதுக்கு வாரம் வந்து மாதம் மாதமாக காத்திருக்கணும். சில ஸ்கூலில் டெய்லி வைக்கிறாங்க. இங்கே அப்படி தானே? 100% எங்களுக்கு வந்து ரிசல்ட்டுன்னு சொல்லும் போதே தெரிஞ்சுது எனக்கு. டெய்லி டெஸ்ட் வைக்கிறாங்க. நீ என்ன பண்ணு, 30 தாண்டு. 30 தாண்டி 35 வாங்கிற. அதே சிச்சுவேஷன், நான் ஒன்றுமே படிக்கலப்பா, உட்காருவாங்க, டீச்சர் வருவாங்க, பேப்பர். நீ 30 போன எக்ஸாமில் 30, 35 நீ அந்த பேப்பரை பாரு. இன்னொரு அந்த 100 மார்க்குக்கு 98 வாங்குறான்ல, அந்த பேப்பரை பாரு. அவன் 96 வாங்கியிருந்தான்னு வச்சுக்கோயேன், அப்போவும் அவன் தான் ஃபஸ்ட்டு. ஆனால் நான் சொல்கிறேன், நீ 30லேருந்து 35 போயிருக்க, அவன் 98லேருந்து 96 வந்திருக்கான். அவன் தோக்குறான், நீ ஜெயிக்கிற. இவ்வளோதான் ஸ்ட்ராட்டஜி. இவ்வளோதான் பிள்ளைகளா ஸ்ட்ராட்டஜி. யாரையும் பார்த்து மிகப்பெரிய இலக்குகள் கொள்வது அல்ல வெற்றி. உன்னுடைய எல்லையை அடுத்த 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 கட்டத்திற்கு ஏறிக்கொண்டே போவதற்கு பெயர்தான் வெற்றி. அப்படி ஏறி பழகியவர்களை எந்த சக்தியாலும் மறுபடியும் கீழே இறக்கவே முடியாது. ஏனென்றால் அவர்களுடைய ஒவ்வொரு படியும் நம்முடைய வாழ்க்கையில் நாம் முன்னேற வேண்டும், முன்னேற வேண்டும், முன்னேற வேண்டும் என்கின்ற மிகப்பெரிய இலக்கோடு முன்னேறுவது. வாழ்க்கையில் நாம் வெற்றி பெற வேண்டும் குழந்தைகளே. ஏனென்றால் வெற்றி என்பது ருசியானது. அந்த ருசி என்ன என்று எனக்கு தெரியும். அதற்கு மிக முக்கியமான தேவை என்னவென்றால், சார் சொன்ன மாதிரி கிளாரிட்டி இன் மைண்ட். இன்னைக்கு உங்களுக்கு இருக்கிற பிரச்சனை என்ன தெரியுமா? நிறைய காட்சிகளை பார்க்குறீங்க, காணொளிகளை நிறைய பார்க்கிறீர்கள். உட்கார்ந்து ஒரு வார்த்தையை வாசிப்பதற்கான தியானம் இல்லாமல் இருக்கிறது உங்களிடத்தில். ஒரு புத்தகத்தை வாசிக்க முடியவில்லை. வாசிக்க முடியாதவர்களால் எழுதவே முடியாது. சார் சொன்னார்ல, 2 மெமரி இருக்குன்னு சொன்னார். நமக்கு இன்னைக்கு இங்கே இருக்கு மெமரி, இந்த கைகளில் மெமரி இல்லாமல் போயிடுச்சு, பயிற்சி இல்லாமல் போயிடுச்சு, எழுதுகின்ற பயிற்சி இல்லாமல் போயிடுச்சு. என்னங்க, எஸ்எம்எஸ்ல அனுப்புகிறாங்க, ஒருத்தங்க இறந்து போனாங்கன்னா RIP.
அது ரெஸ்ட் இன் பீஸ் தான் எழுதி தொலையன், விரலாம் முறிஞ்சிரும். இது பேனா எடுத்தா எழுதுற, ஃபோனில் தானே அடிக்கிற, டிஜிட்டலில் தானே அடிக்கிற, அதையும் சுருக்கிறது சுருக்கிறது சுருக்கிறது. வாழ்க்கையில் ஜெயிக்க வேண்டும் என்றால் சில பல முயற்சிகள் இருக்க வேண்டும் குழந்தைகளே, சில பல கான்சென்ட்ரேஷன் இருக்கணும். நான் ஒன்று சொல்கிறேன், இந்த ப்ளஸ் டூ பிள்ளைங்க யாராவது இருக்கீங்களா? உங்களை என்னன்னுப்பா சொன்னாங்க 10th ஸ்டாண்டர்டில் படிக்கும்போது? 10th மட்டும் பாஸ் பண்ணிவிடு, உன் வாழ்க்கையிலே நீ ஜெயிக்கலாம், அப்படி தானே சொன்னாங்க. இப்போ என்னப்பா சொல்கிறாங்க? 12th மட்டும் பாஸ் பண்ணிவிடு, அப்போ தான் உன் வாழ்க்கையில், அப்படி தானே சொல்லுவாங்க. அப்படிலாம் ஒன்றும் கிடையாது குழந்தைகளே, படிக்கட்டுகள் தான். அடுத்த அடுத்த கட்டத்திற்கு ஏறிக்கொண்டே இருக்க வேண்டும். யார் கீழே நின்று விடுகிறார்களோ தகுந்தது தான் ஜெயிக்கும், தகாதது கீழே விழும். தகாதது கீழே போய்கிட்டே இருக்கும். நம்மை தக்கதாக ஆக்கிக்கொண்டு நாம் அடுத்தடுத்த கட்டத்திற்கு முன்னேறுவதற்கான ஒரு விஷயம். நான் எப்பவுமே குழந்தைகளிடத்தில் பேச வரும்பொழுது கொஞ்சமாவது ஹோம்ஒர்க் பண்ணிட்டு வருவேன். ஏதாவது இதே மாதிரி ஒரு ஸ்கூலுக்கு பேச போயிருந்தேன், கொஞ்சம் ஹோம்ஒர்க் பண்ணிட்டு போயிருந்தேன். சார் இந்த உடம்ப வளைச்சி கம்பு போட்டு மேலே ஏறி குதிக்கிறத பற்றி சொன்னார். அந்த உயரம் தாண்டுதல், அந்த உயரம் தாண்டுதல்ல எனக்கு ஒரு சின்ன உனக்கு விளக்கம் கொடுக்கணும்னு தோணுது. நீ எப்பவுமே உயரம் தாண்டுதல் பண்ற போல் வால்ட் அப்படி வச்சு அடிப்பாங்க தெரியுமா, மேலே ஏறி குதிப்பாங்களே, நீ அந்த ஸ்போர்ட்ஸை மட்டும் பாரு. எனக்கு ஸ்போர்ட்ஸ் ரொம்ப பிடிக்கும். ஏன் தெரியுமா? 2 இடங்களில் தான் ஒரு மனிதன் முழுமையாக கான்சென்ட்ரேஷனில் இருப்பான். ஒன்று ஸ்போர்ட்ஸ், ஒன்று புக் ரீடிங். இது 2த்துலையுமே கான்சென்ட்ரேஷன் தவறிடுச்சுன்னா நீ அதுக்குள்ளே நிற்க முடியாது. ஸ்போர்ட்ஸில் உயரம் தாண்டுதல்ல நீ பாரு, அவனை பாரு, அவன் வர்றதை பாரு, ஒரு ப்ரிப்ரேஷன் பண்ணிட்டு வருவான். அவன் சும்மா தான் வந்து உட்காருவான். அவன் கையில் அந்த கம்பு இருக்கும், கம்பை அவன் விளையாடிக்கிட்டு தான் இருப்பான். இலக்குக்கு அவன் வந்து நிற்கின்ற பொழுதுதான் அவன் கையில் விளையாட்டாக இருக்கக்கூடிய அந்த கம்பு ஆயுதமாக மாறும். அந்த ஆயுதமாக அவன் மாறி, இன்னைக்கு நீ போய் உன்னால் முடிஞ்சதுன்னா ஸ்கூலில் அந்த ஃபெசிலிட்டி இருந்துச்சுன்னா பெரிய ஸ்க்ரீனில் போல் வால் போய் அவன் குதிக்கிறவனை அந்த ஸ்போர்ட்ஸை போட்டு ஸ்லோ மோஷனில் காட்ட சொல்லு. முடிஞ்சா யாராவது கிராஃபிக் பண்ணுறவங்க இருந்தீங்கன்னா அவங்களுடைய கண் இருக்குல்ல, எப்போவுமே கண்கள் ரொம்ப முக்கியம். எந்த இலக்கை தொடுவதாக இருந்தாலும் உன்னுடைய கான்சென்ட்ரேஷன் உன்னுடைய ஐஸில் தான் வந்து நிற்கும். நீ அந்த உயரம் தாண்டுகின்ற மனுஷனுடைய அந்த கண்ணை பாரு, மேலே ஒரு சின்ன கம்பி இருக்கும், அவன் ஓடி வந்து நின்று எகிரி மேலே போகணும், உடம்பு அவன் மேலே தூக்கி போடணுங்க. ஒரு டிஸ்கஸ் மாதிரியோ அல்லது ஷார்ட் புட் மாதிரியோ பொருளை தூக்கி அடிக்கிறது இல்லை, அவன் தன்னைத்தானே தூக்கி அடிக்கணும். பெரிய ஸ்போர்ட்ஸை சொன்னார் அவர். தன்னை தூக்கி அப்படி அடிக்கணும்னா அவன் பார்வை முதல்ல அந்த எல்லை இருக்குல்ல, அதை எப்படி மெஷர் பண்ணுதுன்னு பாரு. 40 மார்க் வாங்க நான் பாஸ் தான். ஆனால் நீ 40க்கு குறி வச்சேன்னு வச்சுக்க, ஏன் 29 தான் வரும். நீ 90க்கு குறி வச்சாதான் 70வது வரும். குறி பெருசா வைக்கணும், இலக்கு பெருசா வைக்கணும். அவனுடைய கண் பார்வை பார்த்தீங்கன்னா அந்த கோடுல இருக்க அது கண்ணு, கோட்டுக்கு ஒரு 2 அடி மேலே தான் அவன் இலக்க வைப்பான். அப்போதான் அவனால் அந்த எட்ஜையே தாண்ட முடியும். அவனுடைய கான்சென்ட்ரேஷனை பாரு, அவன் வந்து நின்று ப்ரிப்பேர் பண்ணி ஒரு மூச்சு எடுத்துட்டு அவன் போறதை பாரு. நீங்க எவ்வளவு விளையாட்டா இருக்கிறீங்க. டீச்சர்ஸ் உங்களுக்கு ஏதாவது சொன்னா டீச்சர்ஸ் மேல எவ்வளவு கோவப்படுறீங்க. எங்களுக்கு என்னங்க, ஏதோ சார் சொன்ன மாதிரி நீ ஐஏஎஸ் ஆஃபீஸராவோ IPS ஆஃபீஸராவோ மந்திரியாவோ போவ, இன்னும் 15 வருஷம் கழிச்சு வந்து பாரு, தாளாளர் அதே சீட்டில் தான் உட்காந்துருப்பாரு, கொஞ்சம் வயசாயிருக்கும். வேற எதுவுமே இல்லைங்க இவர்களுக்கு எல்லை. உங்களுக்கு எல்லைகளை காட்டி காட்டி கொடுத்து கொண்டு போய் கொண்டிருக்கிறார்கள். புத்திசாலியான குழந்தை தன்னை செதுக்க வரக்கூடிய உளியை வரவேற்கும். புத்தி கெட்ட கல் பட்டு தெரித்து படிக்கல்லாகவும், புத்தி உள்ள கல் செதுக்கப்பட்டு சிலையாகும். இவ்வளவுதான். புத்தியுடைய கல்லாயிரு, புத்திசாலிதனோட வாழ்க்கையை சந்தி. நான் இந்த ஸ்போர்ட்ஸ்ல கொஞ்சம் ப்ரிப்பேர் பண்ணிட்டு வந்தேன்னு சொன்னேன் இல்லையா. எனக்கு இந்த ஜட்ஜஸாக உட்கார வைப்பாங்க. இங்கே எத்தனை பேர் ஜட்ஜஸாக போயிருக்கீங்கன்னு தெரியுது. டீச்சர்ஸ் ஜட்ஜஸாக போய் உட்காருவீங்கல்ல, தோத்து போன குழந்தைகள்கிட்ட என்னம்மா சொல்வீங்க? பெட்டர் லக். தோத்த குழந்தைகள் என்ன சொல்வீங்க?
நான் நல்லா தான் மிஸ் பண்ணேன். அந்த ஜட்ஜாக வந்திருக்கக்கூடிய டீச்சருக்கு வேற யாரையோ பிடிச்சி போச்சு, அதான் அவங்களுக்கு மார்க் போட்டாங்க. பெற்றோர்கள் என்ன சொல்ல, என் பிள்ளை நல்லா தான் பண்ணியிருக்கோம், அவன் எங்கே கட்டையில் போகிறவன் வெயிலில் காயிறவன், நான் என் பிள்ளைக்கு இப்படி மார்க் போட்டானோ இப்படி பண்ணானோன்னு சொல்லி தோற்கக்கூடியவர்கள் சமாதானம் செய்கிறார்கள். நல்லா தெரிஞ்சுக்கோங்க. இப்போ நான் பேசிட்டு இருக்கிறேன், ஒருத்தங்க எழுந்து வெளில போகிறாங்க, பேசுறது முக்கியமா அவங்கள வேடிக்கை பார்க்கறது முக்கியமா? அவங்க போயிட்டாங்க, அவ்வளோதான். இப்போ பார்த்து முடிச்சிட்டேன், என்ன சாதிச்சேன்? இதான் நான் முக்கியமான ஒரு விஷயம் சொல்லி முடிச்சிட்டேன். கவனம் கவனம் சிதறினால் வாழ்க்கை சிதறும். சின்ன விஷயமா இருந்தாலும் தோற்கக்கூடியவர்கள் மற்றவர்கள் மீது பிழை போட்டு மற்றவர்களை வசைப்பாடி தன்னை விடுவித்துக் கொள்கிறார்கள். நான் தோற்கின்ற நேரங்களிலெல்லாம் யாரையும் குறை சொன்னது கிடையாது. ஐ டேக் த ரெஸ்பான்சிபிலிட்டி. நான் எப்பவுமே ஜட்ஜா இருக்கும்போது அதான் சொன்னேன், ஏன் தோத்த யோசி, நீ தோத்திருக்க கூடாது. உன்னை விட இன்னொருத்தன் வந்து நல்லா பண்ணிட்டான் அப்படிங்கிறதுனால கூட நீ தோத்திருக்க கூடாது. டஃப் கொடுத்துருக்கணும், வந்து நின்று இருந்திருக்கணும். எப்படி போச்சு யோசி. இப்படித்தான் என்னுடைய வழிகாட்டுதல் இருக்கும். எப்பொழுதுமே தோற்கக்கூடாது என்பதுதான். விட்டு கொடுப்பது என்பது வேறு, தோற்பது என்பது வேறு. விட்டு கொடுக்கலாமே தவிர ஒருபோதும் தோற்கக்கூடாது குழந்தைகளே. வாழ்க்கையில் நஷ்டம் வரலாம் குழந்தைகளே, தோற்கக்கூடாது. தோல்வி என்பது நமக்கான அவமானமாக நாம் ஏற்றுக்கொள்ள வேண்டும். எவ்வளவு பாடுபட்டு இந்த சீட் உங்களுக்கு கிடைச்சிருக்கு. குடியாத்தத்தில் இருக்கக்கூடிய தொழில்களை பற்றி உங்கள் தாளாளர் சொன்னார். உங்கள் பாட்டன் பூட்டிகளுக்கு கிடைக்காத இந்த நாற்காலி உங்களுக்கு கிடைத்திருக்கிறது. பல்லாண்டு காலமான ஒரு போராட்ட வரலாறுக்கு பிறகுதான் குடியாத்தத்தில் பிறந்த உங்களுக்கு இப்படிப்பட்ட பள்ளிக்கூடத்தில் ஆங்கிலம் படிக்கக்கூடிய, தமிழை வாசிக்கக்கூடிய, நீட் தேர்வை பற்றி தெரிந்து கொள்ளக்கூடிய, காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸ் பற்றி தெரிந்து கொள்ளக்கூடிய ஒரு சூழல் வாய்த்திருக்கிறது. தோற்கக்கூடாது. சீஸ் த டே, சீஸ் த அவர், சீஸ் த செகண்ட். ஒவ்வொரு வினாடியையும் கையகப்படுத்திக்கொள். நான் ப்ரிப்பேர் பண்ணிட்டு வந்தேன்னு சொன்னேன்ல, எனக்கு தோற்கிறவர்களுடைய ஸ்ட்ராட்டஜி நான் பார்ப்பேன், எவன் தோக்குறான். நேற்று எங்கள் காலேஜில் கேம்ப் நடந்தது. நான் ரொம்ப நுட்பமாக சொல்கிறேன். 10th ஸ்டாண்டர்ட் தானே நீங்கள், 15 இயர்ஸ். ரொம்ப நுட்பமாக சொல்கிறேன். இந்த வயசில் உனக்கு நான் சொல்கிறது புரிஞ்சிருச்சுன்னா நீ சில எல்லைகளை மிக எளிதாக தொட்டு விடலாம். ஒரு பொண்ணுப்பா எவரெஸ்ட் மலை ஏறுறதுக்கு ப்ராக்டிஸ் பண்ண ஒரு பொண்ணு. அவளுக்கு நோக்கமே எவரெஸ்ட் மலை ஏறுறது. ஒரு நாள் அவன் வந்து ரயிலில் ட்ராவல் பண்ணிட்டு இருக்கும் பொழுது அவன் நகையை யாரோ பறிச்சிருக்காங்க. நகையை பறித்த உடனே அவள் அதை போராடி இருக்கா பாரு, அவளை கீழே தள்ளி விட்டான் அந்த திருட. அவள் ட்ரெயின்லேருந்து வெளியில் வந்தா பாரு, வெளியில் வந்து ட்ராக்ல அவள் கால் மாட்டி அவளுடைய லெஃப்ட் லெக்கு முட்டி காலுக்கு கீழே ஒரு 2 இன்ச்சில் கட் ஆயிடுச்சு. ஹோல் டே அவள் உட்காந்துருக்கா. இன்னொரு காலையை எடுத்துடணும், அப்போதான் உயிர் பிழைக்க முடியும்னு சொல்லும் பொழுது இல்லை அப்படின்னு அவள் வெயிட் பண்ணுறா. எதுக்குன்னா மயக்க மருந்துக்கு வெயிட் பண்ணுறா. மயக்க மருந்து இல்லை அந்த ஊரில். அவள் வெயிட் பண்ணிட்டு இதுக்கு மேல் மயக்க மருந்து வராது, 2 காலையும் வெட்டிட வேண்டியது தான், வேற வாய்ப்பே இல்லை, 3 நாள் ஆனாலும் பரவாயில்ல, 2 காலம் போயிடும் அப்படின்னும் பொழுது அவள் என்ன சொன்னா தெரியுமா, எனக்கு ஒரு கால் இருக்கட்டும், மயக்க மருந்து இல்லாமல் என்னுடைய இன்னொரு காலை ஆப்ரேட் பண்ணுங்கன்னு சொன்னான். அசந்து போனேங்க. மயக்க மருந்து அவ சொல்றா, ஒரு நாள் முழுக்க நான் இந்த அருந்த காலோட உட்கார்ந்து இருக்கிறேன், எந்த மருந்தும் இல்லை, இன்னொரு 2 மணி நேரம் தானே, அறுத்து போடுங்க, என்ன ஆகுறது பார்க்கலாம். என்ன டிட்டர்மினேஷன் அந்த பொண்ணுக்கு. அறுத்து போட்டாங்க. அந்த காலை ஒன்று மாட்டிக்கிட்டு அவ எவரெஸ்ட் ஏறிட்டா. எவரெஸ்ட்ல உட்காந்துட்டு பேட்டி கொடுக்குறா. இன்றைய நாள் என் வாழ்க்கையில் மிகப்பெரிய உன்னதமான நாள். உங்கள் அனைவருக்கும் நான் சொல்லிக்கொள்ள விரும்புவது இதுதான். வாழ்க்கையில் உங்கள் இலக்குகளை எந்த கஷ்டம் வந்தாலும் தோற்காதீர்கள், விட்டு கொடுக்காதீர்கள். வாழ்க்கையில் எதுவாக இருந்தாலும் போகலாம் சொல்லிட்டு ஒரு வார்த்தை சொன்னாப்பா. நான் ஹாஸ்பிட்டலில் படுத்திருக்கும் பொழுது என் மாமா வந்து சொன்னார், என்ன இப்படியே படுத்துட்டு இருக்க போறியா, ஒரு காலில் கூட எவரெஸ்ட் ஏறலாம் அப்படின்ட்டு போனார். அந்த ஒரு சொல் போதுமானது அந்த எவரெஸ்ட்டை நான் ஏறுவதற்கு என்று சொன்னார். இந்த காட்சியை நான் பார்க்குறேன், ஆனால் என் மனசில் எதுவுமே தொடலைங்க,
ஏன் தெரியுமா? நான் அப்படித்தான். என்னால் எனக்கு எவ்வளவு விபத்துகள் வந்தாலும், வாழ்க்கையில் எவ்வளவு கீழே விழுந்தாலும், என் இலக்கை எடுத்து அடுத்த நிலைக்கு போக வேண்டும் என்கின்ற உத்வேகத்தினுடைய நெருப்பு என்னிடத்தில் இருக்கிறது. ஆனால் ஒன்று, அந்த பெண்ணிடத்தில் என்ன பிடிச்சது ஒரு விஷயம் நான் சொல்லிடுறேன். அந்த பேட்டி எடுத்தாங்கப்பா, நான் நேற்று அதை வெளிப்படுத்தினேன். எங்கே தெரியுமா அந்த பொண்ணு என்னை ஜெயிச்சா? கால் கட்டாயிட்டு தன்னுடைய இலக்கை அடைஞ்ச போது அவள் ஜெயிக்கலை. அது எல்லாருமே நாம் அப்படி தான் இருப்போம். நம்மள கொஞ்சம் பேர் தான் இலக்கை விட்டு கொடுப்போம். என்ன மாதிரி தான் நீங்கள் எல்லாரும், உங்களை மாதிரி தான் நானும், என்ன மாதிரி தான் அந்த பொண்ணும். உலகத்தில் எதுவும் நூதனமானது இல்லை. ஆனால் எனக்கு ரொம்ப என் மனசை பாதித்த ஒரு விஷயம், அவள் அந்த பேட்டி முழுக்க எங்கே தெரியுமா கொடுத்தா? அவள் அந்த பேட்டி முழுக்க ரயில்வே ட்ராக்ல நடந்துக்கிட்டே கொடுத்தாப்பா. என்னால் தாங்க முடியல. என்னால் இலக்குகளை ஜெயித்து விட முடியும், ஆனால் நான் துக்கித்த இடங்களிலே என்னால் நின்றுவிட முடியாமல் நான் தவித்த என் மனதிற்கு ஒரு தீபமாக ஏற்றி கொடுக்கப்பட்ட ஒரு இடம். எந்த இடம் உன்னை தோற்கடிக்கிறதோ அங்கே நின்றுதான் நீ ஜெயிக்க வேண்டுமே தவிர அடுத்த கட்டத்திற்கு பறந்து கொண்டே போவதல்ல. அந்த வினாடியில் நின்று ஜெயிப்பது, அங்கே நின்று ஜெயிக்கணும்ப்பா. நான் அந்த உங்கள் சொன்னேன் இல்லையா, ஒரு ப்ரிப்பரேஷன் பண்ணிட்டு வந்தேன்னு சொல்லிட்டு, நான் இவங்களுக்கு ஒரு கேள்வி கேட்குறேன், எல்லாரும் பதில் சொல்லிடுவீங்க. ஓட்டப்பந்தயத்தினுடைய மாவீரன் யாரு? எல்லாருக்கும் தெரியுதுங்க. யாருங்க அவன்? பார்த்துருக்கீங்களா? தெரியாதுங்க. எப்படி குழந்தைகளே, உங்கள் அத்தனை பேருடைய ஒரு 10-15 வயசு இருக்குமா உங்களுக்கு? உங்கள் வரைக்கும் உசேன் போல்ட் சேர்ந்திருக்கிறான். என்ன பண்ண அவன்? நான் ஒன்று கேட்குறேன், அவனை போல் வேறு யாருமே சாதிச்சதில்லையா ஓட்டப்பந்தய வரலாற்றில்? சாதிச்சிருக்காங்களா? எல்லாருமே பண்ணி தான் இருக்காங்க, எல்லாரும் வெற்றி பெற்றிருக்காங்க. அவன் சாதிச்சிருக்கான், அதனால் நம்ம மனசில் அவன் நிற்கிறான். அவன் என்ன சாதிச்சான்ப்பா? வேர்ல்ட் ரெக்கார்டு. அவன் பண்ணது வேர்ல்ட் ரெக்கார்ட். பாய்ஸ் நிமிர்ந்து உட்கார். நான் இப்போவே 1/2 இன்ச் உயர்ந்துட்டேன். தலை இப்படி கீழே போடாத எப்போவுமே. எனக்கு தெரிஞ்சு இந்த காந்தியடிகளுடைய 3 குரங்கோடு சேர்த்து இன்னொரு குரங்கு போடணுங்க. நம்ம செல்ஃபோனை பார்த்துக்கிட்டே இருக்கிற இப்படிப்பட்ட ஒரு குரங்கு போடணும். எல்லாம் இப்படியே தான் இருக்குது. நிமிர்ந்து பார். உசேன் போல்ட் அவன் என்ன பண்ணான் அப்படின்னா 9.58 அவன் பண்ண ரெக்கார்ட். இட்ஸ் a வேர்ல்ட் ரெக்கார்ட். இந்த ரெக்கார்டுக்கு முன்னால ஒரு ஃபிராக்ஷன் ஆஃப் செகண்டோ யாராலையும் போக முடியாது. போனா நரம்பு வெடிச்சிடும். இதான் அவனுடைய ரெக்கார்ட். நீயும் நானும் உசேன் போல்ட்டை சொல்றதுக்கு காரணம் தான். அவனே அடுத்த வாட்டி ஆடினான், அது 63க்கு போயிடுச்சு, 10.3க்கு போயிடுச்சு. அவனாலே முடியல. அவன் ரெக்கார்டை தானால அடிக்க முடியல. நான் சொன்னேன் இல்லையா, எப்பொழுது ஒருவன் ஜெயிக்கிறான், எப்பொழுது ஒருவன் மேல் நோக்கி போகிறான், உள்ள ஒரு சின்ன ஃபயர் இருக்கணும். ஒரு ஃபயர் இருக்கணும்ப்பா. நம்ம அத்தனை பேர்கிட்டையும் ஒரு சின்ன வைராக்கியம் இருக்கணும். உன் தாய்க்கும் தகப்பனுக்கும் உன் உறவுகளால், இந்த ஊரால், நீ சார்ந்திருக்கக்கூடிய ஜாதியால் யாரேனும் குறை சொல்லி இருந்தால் அதை நெருப்பா மனசுல வச்சுக்கோ. யாரெல்லாம் அந்த வாய்களினால் குறை சொன்னார்களோ அவங்கெல்லாம் நீ வரும்பொழுது எழுந்து நின்று சல்யூட் பண்ணணும். உன்னுடைய அம்மா அப்பாவுக்கு எழுந்து நின்று சல்யூட் பண்ணணுங்கிற அளவுக்கு வீரியமான ஒரு வைராக்கியத்தோடு இந்த தேர்வை சந்தி. இந்த தேர்வை சந்தி, நாளைய தேர்வை அந்த வைராக்கியத்தோடு சந்தி. பார், வெற்றி என்பது எப்படி உன் காலடிக்கு வரும் என்பதனை பார். உசேன் போல்ட்டை நான் பார்க்குறேன். 2011 அவன் விளையாடுறான். ஜமாய்க்கா நாட்டை சேர்ந்தவன். எல்லோ அண்ட் கிரீன் அவனுடைய தேசிய கொடியின் நிறம். நான் யூடியூப்பில் பார்க்குறேன், நீயும் போய் யூடியூப்பில் பாரு. உட்கார்றான். த ஃபாஸ்டஸ்ட் மேன் அண்டர் த ஸ்கை உட்கார்றான். 10-15 பேர் உட்கார்றாங்க. உட்காந்துட்டு ஷாட் பண்ணாங்க, கன் ஷாட் பண்ண உடனே அந்த வினாடியில் ஒலிம்பிக் அந்த வினாடியை தப்பாக கால் எடுத்து வச்சிட்டான்.
he disqualified. நீ போய் பாரு, டிஸ்குவாலிஃபைட் பண்ணப்பட்டான்ப்பா. அடுத்த சான்ஸ் இல்லை அவனுக்கு. கொஞ்சம் நினைச்சுப்பார், ஒலிம்பிக் வரைக்கும் போய் சேரணும்னா அவன் எவ்வளவு பிராக்டிஸ் பண்ணியிருக்கணும், எவ்வளவு அவன் செலவழிச்சிருக்கணும் தன்னுடைய வாழ்க்கையின் மணித்துளிகளை. சாதாரணமான சின்ன நாடு ஜமாய்க்கா, அந்த ஜமாய்க்கா நாட்டிலிருந்து அவன் ஒலிம்பிக்கு வந்து நிற்கணும்னா எவ்வளோ பெரிய பாடு. டிஸ்குவாலிஃபைட் பார்த்தன் தவறால். நீங்கள் ஜட்ஜஸ்லாம் சொல்கிறீங்களா பெட்டர் லக் நெக்ஸ்ட் டைம்னு, சொல்ல முடியாது மேடம் இந்த தோல்விக்கெல்லாம். அவன் என்ன தெரியுமா பண்ணா, நான் உடனே என்னுடைய ஃபோனில் அந்த வசதி இருக்குது, க்ளோஸ்அப் பண்ணி அவன் முகத்தை மட்டும் பார்த்தேன். பிள்ளைகளா, தோத்த ஒருத்தன் என்ன மாதிரி முகத்தை வச்சுருக்கிறான்னு. அவன் இடுப்பில் கையை வச்சுக்கிட்டு நெத்தி சுருங்க நிலத்தை பார்க்குறான், மேலே கீழே பார்க்கல. 4-5 வாட்டி காரி துப்புறான். பனியனை கழட்டி வீசி அடிச்சிட்டான். வெறும் உடம்புல அப்படி கையை வச்சுக்கிட்டு நடக்கிறான். நான் அவனையே பார்த்துட்டு இருந்தேன். அடுத்த வருஷம் ஒலிம்பிக், அதே ஓட்டப்பந்தயம். புள்ள வந்து உட்காந்துருக்குங்க, அந்த காம்படிஷனில் உட்காந்துருக்கான் ஹுசேன் போல்ட். அவ்வளோ பெரிய அவமானம் ஒரு மனிதனை சுக்குநூறாக அல்லவா ஆக்கும். அவன் தோற்காமல் அடுத்த நிலைக்கு வந்து நின்னான் பாருங்க. என் மனசில் அவனுக்கு ஒரு இடம் கிடைச்சிது. சரி, எப்படி ஓடுறேன்னு பார்க்கலாம். ஓடுறான், ஸ்லோ மிஷனில் போட்டு பார்க்குறேன். ஓடுறான். அவன் கண் பார்வை தான் நான் பார்ப்பேன் எப்போவுமே. அவன் கண் எங்கே இருக்குதோ அங்கே தான் உன் கருத்து இருக்குது. உன் கண் எங்கே இருக்குது, அவன் கண் எங்கே இருந்ததுன்னு பார்த்தேன். அவன் கண் எங்கே இருக்கும்பா? கன் ஷாட்டில் இலக்கு டச்சிங் பாயிண்ட் அங்கே. அடுத்தது பக்கத்தில் இருக்கிறவன் காலில் எங்கேயும் இல்லை. அவன் பார்வை எங்கே இருந்தது தெரியுமா? அந்த டைம் போர்டில் இருந்தது. ஏன்னா 10 செகண்ட்ஸ்க்கு உள்ளே ஓடிட்டானா உலகத்தில் எந்த மனிதனாலும் ஓட முடியாத எல்லையை அவன் அடைந்து விட்டான். கூட இருக்கிற யாரும் அந்த உயரத்தை தொட முடியாது என்று அவன் நம்பினான். அவன் நம்பிவிட்டு அந்த உயரத்தை மட்டும்தான் தன் காம்படிஷனாக வைத்தானே தவிர கூட ஓடியவர்களை அவன் ஒருபோதும் போட்டியாளனாக நினைக்கவில்லை. அவன் காலத்தை போட்டியாளனாக நினைத்தான். அதனால் அவன் மிகப்பெரிய எல்லையை அடைந்தான். குழந்தைகளே, நீங்கள் வரலாறை, காலத்தை இலக்காக வையுங்கள். மனிதர்களை அல்ல, கூட படிக்கிற மனிதர்களை அல்ல, கூட வேலை செய்கின்றவர்கள் இல்லை நம்ம காம்படிஷன், கூட படிக்கிறவங்க இல்லை நம்மளுடைய காம்படிஷன். நம்முடைய இலக்கு எல்லாம் காலம்தான். காலத்தை ஜெயிக்கணும். இந்த மாதிரி ஒரு குழந்தை இருந்ததுங்க இந்த வித்யாலட்சுமி பள்ளிக்கூடத்தில் 2018-19 பேட்ச்ல. இதோ இந்த குழந்தை படிச்சது. மேக் அ ரெக்கார்ட் அண்ட் கோ அவுட். மறுபடியும் உன்னை எப்படி தெரியுமா கூப்பிடணும்? இந்த இடத்திற்கான சீஃப் கெஸ்டா உன்னை கூப்பிட வேண்டும், மற்றவர்கள் உன்னை அண்ணாந்து பார்க்க வேண்டும். அப்படிங்கிற அளவுக்கு ரெக்கார்ட் பிரேக் பண்ணு. ரெக்கார்ட் பிரேக் தான் பண்ணணும். நம்மில் பல விஷயம், நம்ம மனசால சொல்றேன் இந்த விஷயத்தை, நல்ல விஷயங்கள். நீங்களாம் ரொம்ப நல்ல குழந்தைகள். கரப்ஷன்லாம் ஒன்றும் கிடையாது. இந்த வயசுக்கு அதெல்லாம் தெரியாது. வளர வளரத்தான் அது வரும். 5ஆம் கிளாஸ் வரைக்கும் கரெக்டாக தானே பென்சிலை வந்து குப்பை கூடையில் சீவணும். வளர வளரத்தானே இன்டிசிப்ளின் எல்லாம் பண்ணிக்கிறோம். குப்பைகளை வகுப்பறைகள் போடுவோமா? நீங்கள் 1st ஸ்டாண்டர்ட் 2nd ஸ்டாண்டர்ட் குழந்தைகளுடைய கிளாஸ் ரூம் போய் பாருங்கள், சுத்தமாக இருக்கும். இதுவே 9th 10th +1 +2 போய் பாருங்கள். வளர வளரத்தான் கரப்ஷனே. சின்ன வயசு நல்ல வயசு தான். above 40 தெரிஞ்சிட்டு இருக்கக்கூடிய கரப்ஷன் எதுவுமே below 15க்கு தெரியாதுங்க. இந்த வயதில் இருக்கக்கூடிய எனர்ஜி இருக்குல்ல, அது ரொம்ப அற்புதமானது. இந்த எனர்ஜியை பயன்படுத்து. எனக்கு ரொம்ப பிடிச்சமான ஒரு சேயிங் சொல்றேன். கபீர் சொல்லுகிறான் இந்த சேயிங்க. மிகப்பெரிய ஞானி. அவன் சொல்லுகிறான், உன் வயதிற்கேற்றவாறு இதை புரிந்து கொள். சந்தன மரம் இருக்கிறது, அது மிக உயர்ந்தது. ஆனால் உயர்ந்த எல்லாவற்றையும் முதலில் தீமைதான் தேடி வரும். நல்லது தேடி வராது. ஃபர்ஸ்ட் தீமைதான் தேடி வரும். அது பிறகுதான் நல்லவர்கள் கையில் போய் சேரும். சந்தன மரத்துக்கு உயர்ந்த கரங்களில் போய் சேர்வதற்கு ஒரு குவாலிட்டி இருக்குங்க. நான் சொல்றேன், என் மொழி உனக்கு புரிய வேண்டும் என்கின்ற பிரார்த்தனையோடு இதை சொல்றேன்.
உயர்ந்த இடங்களுக்கு போய் சேரதுக்கான தகுதி சந்தனத்திற்கு உண்டு. இப்போ நம்ம உள்ள வரும் பொழுது நீங்கள் சந்தனத்தை தந்துதான் என்னை வரவேற்றீர்கள், கும்பத்திற்கு சந்தனத்தை தான் வைத்தீர்கள். ஏன் இந்த விளக்குக்கு கூட சந்தனத்தையும் குங்குமத்தையும் தான் வைத்திருக்கிறீர்கள்? சந்தனம் நெற்றியில் பூசிக்கொள்ள வேண்டியது, மார்பிலே தடவிக்கொள்ள வேண்டியது, இறைவனுடைய கால்களில் போடப்பட வேண்டியது, உயர்ந்தது சந்தனம். ஆனால் கபீர் சொல்லுகிறான், அந்த உயர்ந்த சந்தன மரம் எதனால் வசீகரிக்கப்படுகிறது என்றால் விஷப்பாம்புகளால் வசீகரிக்கப்படும். விஷப்பாம்புகளால் வசீகரிக்கப்பட்டாலும் ஏன் சந்தன மரம் உயர்ந்ததாக இருக்கிறது என்றால் அது தன்னை சுற்றி இருக்கும் விஷப்பாம்புகளின் விஷத்தால் பாதிக்கப்படுவதில்லை. தீமைகளால் பாதிக்கப்படாத நன்மைதான் உயர்ந்த நிலைக்கு போகும். தீமைகளால் பாதிக்கப்படுகின்ற நன்மை தீமையாக மாறி மற்றவர்கள் காலடியில் கிடக்கும். தவறான விஷயங்கள் நம்மை வந்து சேர்ந்தாலும் அந்த தவறான விஷயத்தினால் நாம் பாதிப்படையாமல் இருக்க வேண்டும் என்பதுதான் உயர்ந்த மனிதர்களினுடைய உயர்ந்த இலக்கின்